வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா பாண்டியன் ஸ்டோர் நடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி மீனாவை மாட்டி விடுறதுக்கு சக்திவேலும் அவங்க பையன் குமாரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டி ஒரு ஆளை பிடிச்சி அவருக்கு நீ லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடு, நாங்கள் ஆள் வச்சு பிடிச்சிடுறோம். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை மீடியா எல்லாத்தையும் வர வச்சு அவளை அசிங்கப்படுத்துகிறோம், அவளை ஜெயிலுக்கு அனுப்புகிறோம், வேலையும் போகணும். அவளு அந்த குறிக்கோளோட அவங்க வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி செய்யவும் செஞ்சுட்டாங்க. ஆனால் மீனை எவ்வளோ சொல்லி பார்க்குறப்பல அது இல்லாமல் அந்த ஆஃபீஸில் இருக்கிற 2 பேர்த்தையுமே இங்கே கையில் போட்டுட்டாங்க. கையில் போட்டுக்கிட்டு நீங்கள்லாம் சொல்லணும், ஆமாம் இந்த அம்மா லஞ்சம் வாங்குறாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பாவம் மாட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல மீனா. அப்படியே என்ன செய்யறன்னு தெரியல. என்னம்மா முழிக்கிற, என்ன எங்கள் கடையெல்லாம் இடிச்சில, அப்படிதான் நடக்கும் உனக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அவங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் தான் செய்ய வச்சோங்கிற பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு பாவமாக நிற்கிது. அதுக்கு பிறகு இந்த பக்கம் மகிழ் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்னடி ஏதுடின்னு, ஏண்டி சோகமாகவே இருக்க, அதாவது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு சோகமாக தானே இருக்கும். சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்டு கேட்குறாங்கன்னு அதெல்லாம் இல்லை மறந்து போச்சுன்னு சொல்லுது. எப்படி மறந்து போச்சுன்னு சொல்ல முடியும்? படித்தது எப்படி மறந்து போச்சுன்னு சொன்னால் நம்புவாங்க? அது அப்படி சொல்லுது. நீ ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு. குழந்தை பிறக்கும்போது தான் பிறக்கும், நம்ம இஷ்டத்துக்கு குழந்தை பெற்றுக்க அப்படின்னு, இப்போவே பெற்றுக்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னா என்ன எப்படி பெற்றுக்க முடியும்? எப்படி பிறக்கும்? அது அந்த பக்கம். அது போன வைமன்ட்டு வச்சிருச்சு அந்த பொண்ணு. பார்த்தா திடீர்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுது. பாத்தியா, நீங்க தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே மீனா, அவள் லஞ்சம் வாங்கிட்டான்னு எல்லா நியூஸ்லயும் வந்துகிட்டு இருக்கு, போய் பாரு அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு ஓடி போய் பாக்குது. பார்த்தா நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கோமதியும் பாக்குது. கோமதி அப்படியே டன்னாகி போய் நிக்குது. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு. மருமகளை பத்தி தெரியும் தானே. ஆனால் அதுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மீனாவுடைய வேலை தப்பிக்குமா, இல்லை மீனா ஜெயிலுக்கு போவாங்களா? அநேகமாக ஜெயிலுக்கு போக மாட்டாப்புல, அதை நிரூபிப்பாப்புல. அந்த லஞ்சம் கொடுத்தானே அவனை பிடிச்சி 4 போடு போட்டால் உண்மை வெளியில் வரப்போகுது. அதை எப்படி செந்தில் கதிர் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. அப்போ உண்மை வெளியில் வரும். அப்போ சக்திவேல் குடும்பத்து கூட சண்டை வரும். வேற என்ன வரப்போகுது? அதான் நடக்க போகுது. அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.